விஜய் சார் சினிமாவிலேயே பார்த்து பார்த்து பழகிருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவருடைய ஃபேனா, எங்க ஃபேமிலி எல்லாருமே அவருடைய ஃபேன் தான். அவர் மூவி எப்போ வந்தாலும் போய் பார்ப்போம் தியேட்டர்ல போய். நேரில் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருக்கு. மக ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுனால நமக்கு கிடைச்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் அரசியலுக்கு வரணும், ஒரு நல்ல தலைவராக, அவர் சினிமாவில் சொல்ற மாதிரி ஒரு நல்ல தலைவராக வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசை. வரட்டும், நல்லது செய்யட்டும். மித்த தலைவரை விட இவர் வித்தியாசமா என்ன செய்யறாருன்றத மக்களுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. அதனால தெரியும். ஆமாம் ஆமாம், வீட்டில் எல்லாரும் இப்போ ஃபோன் காலையிலேயே நேற்று ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்கள் சென்னைக்கு போகிறோம், விஜய் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோடனே வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்கெல்லாம் சொன்னாங்க. அதை முதல்ல அனுப்பணும். நான் 490 மார்க்ஸ் 10th வாங்கியிருக்கிறேன். நான் 490 மார்க்ஸ் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு விஜய் சாரை பார்க்கணுன்னு தான் நான் 10th வர்றதுக்கு முன்னாடியே வந்து யோசிச்சு, நம்ம போய் அவர்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. அது மாதிரி நடந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதே மாதிரி திருப்பி 12th வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். +2 முடிச்சேன். 591 மார்க். 91. ஆமாம், கனவுகள் கூட நினச்சி பார்க்கல, இவ பார்ப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆமாம், நல்லா படிக்க சொன்னார். நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் பெருமையா இருக்குங்க. ஜாலியா இருக்கிறாரு. ஒரு ஹெட்வைட்ன்றதே இல்லை ஜனங்கிட்ட. அதாவது நாமளும் நீங்களும் எப்படியோ அந்த மாதிரி ஃப்ரீயா பேசுறாரு. எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்ல பர்சனாலிட்டி. அரசியலுக்கு வந்தா நல்ல லைஃப் கொடுப்பாருன்னு நாங்க நம்புறோம். வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு. அளவு கடந்த பெருமை. என் பையனால நான் பெருமைப்பட்ட மாதிரி விஜய் சாரை பையன் மூலியமா பார்த்தது எனக்கு ஒரு என் பையன் கொடுத்த வரோன்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.